ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வந்து ஒரு நடிகை வந்து நடிகர்கள் மேலே அந்த மாதிரி தொடர்ந்து பாலியல் ரீதியான புகார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10-12 பேர் தான் அந்த கேரளா சினிமாவே ஆட்டி வைக்கிறாங்க, இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியாளர்களாக இருக்காங்க. அந்த கட்சியினுடைய கொல்லம் சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த முகேஷ். இப்போ அவர் மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றப்போ அதை முன்னின்று எடுத்து அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறது தான். ஸ்ரீரெட்டி விஷாலுங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன பகன்னு தெரியல. நடிகர் சங்கத்தில் ஒரு குழுவாக போகிறப்ப ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு நடிகை ஒரு பெரிய நடிகர் தவறு பண்ணிட்டாருன்னா அங்கே எப்படி நீதி கிடைக்கும்? அங்கே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த விசாகா கமிட்டி வைக்கணுங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். ஆனால் ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மாதிரியான பாலியல் ரீதியான சுரண்டல்கள் வந்து இன்றைக்கி தான் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி கிடையாது. வரிசையாக எல்லா காலகட்டத்திலையுமே இருக்குது. பல கோடி முதலீடு பண்ணக்கூடிய உயிரை பயணம் வச்சு வாழ்க்கையை பணம் வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் வேலையா? யாரோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தவறுகள் செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அப்படி அவங்க பிராண்ட் பண்ணுவாங்க. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க இன்னைக்கு பரவலான பேச்சு குற்றச்சல் போல பாலியல் வன்புணர்வு பேசிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த கொல்கத்தா மருத்துவர் சம்பவத்துக்கு பின்னாடி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இது பேச்சு அடிப்படாமல் இல்லை. கேரளாவில் எடுத்தீங்கன்னா திரையுலகம் இந்தியா முழுக்க இது மாதிரி பேசும் பொருளாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, 2017 அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து காரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறப்ப அவரை ஃபாலோ பண்ணி இன்னொரு கார் வருது. அங்கே ஒரு அவங்கள வந்து தாக்கப்படுறாங்க, அவரை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பரபரப்பாக போச்சு. அதை யார் செய்தான்னு பார்த்தா இன்னொரு நடிகர் திலீப்ங்கிற ஒரு நடிகர் செஞ்சிருக்கிறாரு. இப்போ நடிகர் மீது ஏன் கடத்தப்பட்டார்னா அவரை வந்து பாலியல் ரீதியாக சில வேலைகள் செய்கிறதுக்காக அவங்க ஒத்து போகலை, அவங்களை கடத்தி கொண்டு போய் வந்து இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் செய்கிறதுக்காக பண்ணாங்கன்றது ஒரு வழக்கு பதியப்பட்டு அது பெரிய லெவலில் பேசப்பொருளாக மாறப்பட்டுச்சு. அவரை கைது செய்யப்பட்டார் அந்த நடிகரை. அப்புறம் அவரை நடிகர் சங்கத்திலேருந்து கேரளா நடிகர் சங்கம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். அப்போ ஒரு நடிகைகள்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணாங்க, இது விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு வைக்கணும், இவர் மட்டும் கிடையாது, நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அரசாங்கத்திடம் போய் சொன்னப்போ கேரளா அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா, அப்புறம் இந்த அமைப்புகள் இருக்காங்க பெண் அமைப்புகள், அவங்க சேர்ந்து WCC அதாவது கேரளா நடிகர் சங்கத்திலேருந்து விலகிட்டாங்க. விலகி பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு நடிகர் சங்கம் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. அதுலேருந்து ஒரு நபர் இன்னொருத்தர் 3 பேர் போட்டு ஒரு அமைப்பு போட்டு இதை விசாரணை நடத்துகிறாங்க. கேரளாவில் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பாலியல் ரீதியான பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள், இதெல்லாம் பேசி ஒரு அறிக்கையாக ஒரு 300 பக்கத்தில் ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி இந்த டீம் வந்து கொடுக்குறாங்க, அந்த கமிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து 2019 சப்மிட் பண்ணுறாங்க. 2019 சப்மிட் பண்ண அந்த அறிக்கை 2024 போன மாதம் தான் ஓப்பன் பண்ணப்பட்டது. அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அதை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி அந்த பெண் அமைப்புகள்லாம் தொடர்ந்து போராடினாங்க. சில பத்திரிகையாளர்கள் RDIயில் போட்டு அதை வந்து கேஸை வந்து கொண்டு வர்றாங்க. வெளியில் வந்த பிறகு தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த அறிக்கையில் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் ரீதியான தொல்லைகள், ஒரு 10-12 பேர் தான் அந்த கேரளா சினிமாவே ஆட்டி வைக்கிறாங்க, இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி வந்த பிறகு, அந்த கமிட்டி ரிப்போர்ட் வெளியில் வந்த பிறகு பல நடிகைகள் வந்து பல நடிகர்கள் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அந்த நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய சித்திக் அவர்கள் மீது, பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ஜெயசூர்யா மீது, நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய முகேஷ், முன்னாள் சரிதாவினுடைய கணவர், அவர் மீதும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் போய் இப்போ அதை வந்து வழக்காகவும் பதிவு பண்ணி இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழக்குகள் வந்து இங்கே பதியப்பட்டுக்கிட்டே வருது. இதுதான் கேரளா சம்பவத்தில் நடக்கக்கூடிய பின்னணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி சேர்ந்த ஒருத்தராக இருக்கிறதுனால அங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியாளர்களாக இருக்காங்க. அந்த கட்சியினுடைய கொல்லம் சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த முகேஷ். இப்போ அவர் மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. இதுக்கிடையில் கேரளா நீதிமன்றம் வந்து இந்த அந்த வழக்குகளை கேரளா நீதிமன்றம் விசாரிக்க போகுது. இப்போ அதனால் கேரளா நீதிமன்றம் அந்த வழக்கு கொடுத்த அந்த ஃபைல்லாம் கொடுத்துருங்க, செப்டம்பருக்குள்ளே அந்த ஹேமா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறோம், நாங்களே இந்த வழக்குகளை தொடர்ந்து நடத்த போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வந்து ஒவ்வொரு நடிகர்கள் வந்து நடிகர்கள் மேலே அந்த மாதிரி தொடர்ந்து பாலியல் ரீதியான புகார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, ஒரு பக்கம் இந்த பாலியல் ரீதியான புகார்கள் வந்துட்டே இருந்தாலும் ஒரு கருத்து ஒவ்வொரு பக்கம் இருந்து வருது. சில நடிகைகள் இதை வந்து விடக்கூடாது, இந்த குற்றவாளிக்கு கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நடிகைகள் இது இயல்பான விஷயம், சினிமா துறையில் இது தெரியாமல் யாரும் உள்ளே வர முடியாது, இது நடக்கிற விஷயம் தான், இவங்களுக்கு தெரிஞ்சே இதெல்லாம் நடக்குது, ஆனால் இப்போ இதை புதுசாக பூகாம்பமாக பேசுகிறாங்க, அதுக்கு என்ன காரணம் புரியலன்னு குறிப்பிட்றாங்க. இல்லை, இது 2 விதமாக பார்க்கணும்.
இது தெரிஞ்சே சிலர் வர்றாங்கங்கிறது உண்மைதான். அவங்க அப்பா அம்மாவே கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஒரு ஆசையில் ஒரு பேஷனில் வந்து ஆனால் எல்லா நடிகர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் அப்படி கிடையாது. ஒரு தொழிலாக ஒரு பயபக்தியோடு அதை செய்யக்கூடிய ஆட்களும் நிறையா இருக்கிறாங்க. ஒரு சிலர் தவறுகள் செய்கிறாங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இங்கேருந்து வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் இதை சினிமாங்கிற ஒரு மாயையை பார்த்து அந்த பிம்பத்தை பார்த்து ஒரு இதில் வந்துடுறாங்க. வந்த பிறகு ஒரு படங்கள் நடிக்கிறாங்க, சின்ன சின்ன வேலைகள் நடிக்கிறப்ப உள்ளே போய் நெருக்கமாக போகிறப்ப தான் இந்த மாதிரியான அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ அதுலேருந்து வெளியில் போக முடியாமல் அவங்க மாட்டிக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது தெரிஞ்சே வர்றாங்க சில பேர், நான் பார்த்துருவோம் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எல்லா விதமான இதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டே தான் வர்றாங்க. சிலர் வந்து அதை வந்து தெரியாமல் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த 2 கேட்டகரியாக பிரிக்கணும். அப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டவர்கள் சிலர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்கிறது தான் பிரச்சனை. அது வந்து எல்லாத்துக்கும் செய்கிறாங்களா, எல்லா நிறுவனமும் செய்யுதா, எல்லா டேரக்டரும் செய்கிறாங்களாங்கிறது கிடையாது. ஒரு சில ஆட்கள் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதை ஒரு சில ஆட்களை பயன்படுத்துகிறாங்க, அதான் பிரச்சனை. இப்போ அது 2 கேட்டகரியாக நம்ம பிரித்து பார்க்கணும். அப்போ இதுவே இல்லை அப்படின்றோம், அது இருக்குது. ஆனால் அது இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதுக்கு எல்லா தரப்புலையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இதை செய்கிறாங்கிறது தான் இந்த விஷயத்துலேருந்து பார்க்குறது புரியுது. கேரளாவை எடுத்துட்டோம்னா அம்மான்ற தலைமையில் இருந்த மோகன்லால் இவர் வந்து தலைவராக இருந்து வழிநடத்துறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் முக்கிய பிரமுகர்கள் வந்து அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் குறிப்பு கேரளாவை சேர்ந்த கவிதா என்ற ஒரு நடிகை என்னென்னா, இது கோழைத்தனம், இந்த ஹேமா கமிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அப்போ இவங்க குற்றம் செஞ்சுருக்கனால தான் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, அந்த அம்மாங்கிறது கேரளா ஆக்டர் அசோசியேஷன் தான், அதோடைய ஃபுல் ஒரு இதுதான் வந்து அம்மா. அது தலைவராக வந்து மோகன்லால் இருக்கார், செயலாளராக வந்து சித்திகா இருக்கார், மற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று போடுறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் சேர்ந்து தலைவர் தலைமையில் ஜூம் மீட்டிங் போகிறாரு. மோகன்லால் வந்து சென்னையில் இருக்கிறார், அவருடைய மனைவிக்கு உடல் சரியில்லைன்னு சென்னையில் இருக்கார். மோகன்லால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜியினுடைய மகளை கட்டியிருக்காரு. அதனால் பாதி நாள் அவர் சென்னையும் கேரளா மாறி இருப்பார். அப்போ சென்னையில் இருக்கிறதுனால ஒரு ஜூம் மீட்டிங் போடுறாரு. அந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து பல நடிகைகள் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பல குமுறல்களை சொல்கிறாங்க. அங்கே ஒரு இல்லைன்னு மறுப்பு நடிகர் தரப்பில் வந்து நாங்கள்லாம் பண்ணலை அப்படின்ற ஒரு பெரிய வாக்குவாதமாகி அந்த நிகழ்ச்சி வந்து பாதியிலே முடிஞ்சிருது. அது அடுத்த நாள் வந்து இவர் பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. அவங்க தரப்பில் கேட்குறது நியாயமான கேள்வி. நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றப்போ அதை முன்னின்று எடுத்து அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் நீங்கள் ஒரு இதில் நடிகர் சங்கம், தமிழ்நாட்டில் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் தலைவராக வர்றப்போ நடிகர் சங்கத்துக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தது. தலைவராக வந்த பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கடன் அடைச்சி கட்டடம் கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணார். அப்போ நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வர்றப்போ நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணாமல் அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம நீங்கள் வந்து கலந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு தலைவராக இருந்தீங்க, அது வந்து ஒரு பயந்துட்டு தானே போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிளாக வந்து நீங்கள் வந்து உதறி விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆதங்கத்தை வைக்கிறாங்க. அதில் வந்து தவறு ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியான விஷயம் தான். கேரளா திரையுலகம் இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் இது போல் சம்பவங்கள் நடக்குதுன்ட்டு குறிப்பாக விஷால் நேற்று பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இதுக்கான குழு அமைக்கப்படணும்னு குறிப்பிட்டிருக்காரு. விஷால் என்ன குறிப்பிட்டாருன்னா, இது மாதிரி தவறு செய்வர்களை செருப்பு கட்டி அடிக்கணும்னு குறிப்பிட்டிருந்தார். விஷாலுக்கும் செருப்பு ரெடியாக இருக்குன்ற ஒரு வார்த்தையை ஒரு நடிகை பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி? அதான் ஸ்ரீரெட்டி விஷாலுங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன பகன்னு தெரியல. விஷால் அதை மறுக்கிறார். எனக்கு நான் ஸ்ரீரெட்டியை பார்த்ததே இல்லைன்றாங்க. ஆனால் விஷால் மீது தொடர்ந்து ஸ்ரீரெட்டி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அவதூறுகள் பேசிட்டாங்க, தொடர்ந்து அவர் மீது கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்காங்க. சில வீடியோஸ்லாம் ஓப்பனாக கூட பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஷால் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. ஆனால் தொடர்ந்து பேசியிருக்காங்க. அந்த தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது போல் அவங்களுக்கு. அதை தொடர்ந்து தான் அவர் பேசியிருக்கார். பெண்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சது முதல்ல அவனை வந்து அடிச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்குருவோம். அப்புறம் நடிகர் சங்கத்துலேருந்து அங்கே ஒரு மீட்டிங் ஒரு குழு போட போகிறோம்ட்டாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு குழுவாக போகிறப்ப ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு நடிகை ஒரு பெரிய நடிகர் தவறு பண்ணிட்டாருன்னா அங்கே எப்படி நீதி கிடைக்கும்? அங்கே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒருத்தர்லாம் சீனியர் நடிகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். இன்றைக்கி அவர் பெரிய சீனியர் வாரிசு நடிகர். அவர் பேசுகிற வாயை திறந்தாலே கூவம் தான் ஓடணும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு நபர். அவர் மேலாம் நீங்கள் இந்த வழக்குகள் போட்டு இந்த மாதிரி விசாரணை பண்ணால் நிறையா நடக்கும். அந்த மாதிரி ஆட் மேலே ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு நடிகை, சீனியர் நடிகர்னு வச்சுங்க, அவர் கேரக்டர் ரோல்லாம் பண்ணுவார், வில்லன் ரோல்லாம் பண்ணுவார். அவர் மேலே ஒரு நடிகை, புதுசாக வந்த நடிகை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அவர் பல பதவிகளில் இருக்கார். அவர் மேலே நீங்கள் எப்படி போய் ஆக்ஷன் எடுப்பீங்க? அப்போ இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தே தீர்வு காக்க முடியாது.
அரசாங்கம் இதை கையில் எடுத்து ஒரு தனியாக ஒரு ஒரு எப்படி நம்ம இல்லை ஒரு சினிமா துறையில் அந்த மாதிரி குழு அனுப்பிச்சு விசாரணை நடத்த ஆல்ரெடி இருக்குது. விசாகா கமிட்டின்னு ஒரு குழு பெருசாக ஆக்டிவாக இல்லையே. பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த விசாகா கமிட்டி வைக்கணுங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். அது அரசியல் கட்சியிலையும் இருக்குது, கார்ப்பரேட் கம்பெனிலையும் இருக்குது. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த கமிட்டி தான் விசாரிக்கும். பட் அது பெருசாக ஆக்டிவாக இருக்காது. சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் மேலே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நீதி கிடைக்கும். அதை பேச வேண்டிய இடத்துல அவர் தான் இருப்பார். அப்போ வெளியே இருந்து ஒரு அரசாங்க அதிகாரியோ, ஒரு ஆஃபீஸரோ, போலீஸ் ஆஃபீஸரோ, ஒரு டாக்டரோ, ஒரு கலெக்டர், இவங்க மாதிரி எது ஒரு போலீஸ் அதிகாரி, இந்த மாதிரி ஆட்கள், வழக்கறிஞர், இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து இதுக்கு ஒரு விசாரணை பண்ணி இதை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு டீம் குழு ஒன்று போடணும். அதே நேரத்தில் அப்படியே நம்ம மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி இவர்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் அதை அவங்க நேரடியாக வந்து அந்த களத்தில் வந்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணுறாங்க, எங்களுடைய பேர் சொல்ல வேணாம் அப்படின்னா அதை மறைமுகமாக வச்சு அதை நேரடியாக ஆராய்ந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வேலையை இந்த கமிஷன் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு குழு போட்டு இது செஞ்சால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனால் ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மாதிரியான பாலியல் ரீதியான சுரண்டல்கள் வந்து இன்றைக்கி தான் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி கிடையாது. சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நாடகத்திலேருந்து தொடங்கினீங்கன்னா கருப்பு வெள்ளை மாறி மாறி வருது. வரிசையாக எல்லா காலகட்டத்திலையுமே இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல காலகட்டமாக இந்த பாலியல் சீண்டல் இருந்துட்டு தான் இருக்குது சினிமா துறையில் குறிப்பிட்டிருக்கீங்க. அதே போல் வங்கதேசத்தை இந்த ஒரு நடிகை ரீதா பார் என்ற ஒரு நடிகை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இது இந்தியா முழுக்க உள்ள ஒரு பெரும் பிரச்சனை. இது விபச்சார விடுதி மாதிரி திரையுலகம் வந்து நடந்துட்டு இருக்குது. இது பெரிய குற்றம், இதை விசாரிக்க வேண்டும், இதுக்கான ஒரு தனி அமைப்பே அமைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது சாத்தியமா? இது இல்லை, வங்காள மொழி நடிகைன்னா முதல்ல அங்கே தானே அவங்க குரல் கொடுக்கணும், அங்கே இருக்க பிரச்சனையை பார்க்கணும். இவங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியுமா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி விபச்சார விடுதி நடந்து? இல்லை, அவங்க குறிப்பிட்டிருக்காங்க கேரளா விட சரி தமிழை விட இங்கே பங்களாதேஷில் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே பேசிட்டோம் அவங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரி எப்படின்னு அவங்க எப்படி பேச முடியும்? ஒரு நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் தவறானவர்களா? நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் தவறானவர்களா? திரைப்படம் எடுக்கக்கூடியவங்களும் தவறானவரா? அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதிப்பு இருந்துச்சு, அதை பேசணும், அவங்க மாநிலத்தில் பேசணும். ஒட்டுமொத்தமாக திரையுலகமே இந்த மாதிரி விபச்சார விடுதி மாநாடு தான் டெய்லி அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க வேலை இல்லையா? அவங்களுக்கு பல கோடி முதலீடு பண்ணக்கூடிய உயிரை பயணம் வச்சு வாழ்க்கையை பணம் வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதான் வேலையா? யாரோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தவறுகள் செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எப்படி அவங்க பிராண்ட் பண்ணுவாங்க? அவங்க மேலே ஒரு தவறு நடந்திருக்கா, அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்குன்னு அவங்க அதை பற்றி பேசணும். ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே இப்படி தான், ஒரு சினிமாவே இப்படி தான் அப்படிங்க எப்படி நீங்கள் லேபிள் ஒட்டுவீங்க? இல்லை, அதை வழிமொழி மாதிரி இங்கே மலையாளத்தில் பிரபலமான மலையாளத்தில் எல்லாரும் அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. இது இங்கே தமிழகத்தில் மட்டும் இல்லை, கேரளா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம் ஓப்பனாகவே நடக்குது. குறிப்பாக ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் ஒரு நடிகையை செலக்ட் பண்ணணும்னா ஒரு நியூடாக தான் பார்ப்பாங்க முதல்ல அப்படின்ற ஒரு குறிப்பு அங்கே குறிப்பிட்றாங்க. சரி, எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. மணிரத்னம் இங்கே படம் பண்ணுறாரு, அங்கே திலகன் இது, அங்கே பரதன் டேரக்டர் இருக்கார், நிறைய பெரிய டேரக்டர்ஸ்லாம் அங்கே கரியரன் இருக்கார், பெரிய ஃபாசில் இன்னும் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஃபாசில் பண்ண படங்கள்லாம் குடும்ப படங்களாக இருக்கும், காதல் படங்களாக இருக்கும். அவர் நடிகை அப்படி தான் செலக்ட் பண்ணுவார். யாராவது ஒரு சில படங்கள் இந்த மாதிரி தப்பாக அதை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாரும் இங்கே எப்படி இப்போ வந்து பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் அங்கே அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் கேரளாவில். பிரேம் நசீர், ஷீலா 2 பேரும் சேர்ந்து 100 படத்துக்கு நடிச்சிருக்காங்க. அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட் வந்ததும் கிடையாது. 2 பேருமே தனித்தனி குடும்பமாக இருக்கிறாங்க, நீக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் பிரேம் நசீர் இருந்துட்டார், அவங்களும் இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியும். மம்மூட்டி கிட்டத்தட்ட 50 வருஷமாக கேரளா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவங்க மேலே, அவர் மேலே தான் வந்திருக்கா? அப்போ எல்லாருமே தவறான ஆட்களா? ஒரு சிலர் தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரணை நடத்தட்டும், தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை கொடுக்கட்டும். ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே வந்து இப்போ ஏவிஎம் 50 வருஷமாக நிறைய படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க தப்பான வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்படி தான் ஆடிஷன் பண்ணுறாங்களா? சரி, அப்படி இருந்தால் இப்போ மூத்த நடிகர்கள் நடிகைகள் வந்து இதுக்கான குரலை எழுப்பியிருக்கலாம் இல்லையா? இப்போ குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருக்கவங்க நயன்தாராவும் த்ரிஷாவும் தமிழ் உலகத்தில் இது மாதிரி சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்களில் கமலஹாசன் சரி, ரஜினிகாந்த் சரி, மூத்த நடிகர்கள் இருக்காங்க. இப்போ இது மாதிரி பாலியல் ரீதியான துன்பத்தில் பேசும் பொருளாக இருக்கும்போது நீங்கள் சொல்ல நயன்தாரா பேசியிருக்காங்களா? அதுதான் ஏன் பேசலன்னு தான் நான் கேட்க வரேன். இந்த கேள்வி வந்து நான் முன் வச்சேன்னா நடிகைகள் பற்றி தான் பேசுனாங்க குறிப்பாக. ஏன் இவங்கெல்லாம் முன் வரல பேசுறதுக்கு? அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா அவங்க முன் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு நடக்கலை, அவங்க சேஃபாக இருக்கிறாங்க, லக்ஸரியாக இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை. அப்போ இந்த பாலியல் துன்புறுத்தல் பி கேட்டகரியில் இருக்கிற நடிகைகள் பிசி இந்த கேட்டகரிலாம் இல்லை, எல்லா தரப்புலையும் பொறுக்கி இருக்க தான் செய்வோம். இன்றைக்கி வந்து பொறுக்கிக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. இன்றைக்கி பல குற்றங்களை செய்கிறவன் வந்து டீசெண்டான நாள் தான் செய்கிறான். இதில் படித்தவன் படிக்காதவன் வயசு அதெல்லாம் கிடையாது. பொறுக்கி எல்லா தரப்புலையும் இருப்பான். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லா தளத்துலையும் இருக்கும். சினிமா மட்டும் கிடையாது. நீங்கள் சினிமாவை தாண்டி இன்றைக்கி ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாக இருப்பான்,
ஒரு பொசிஷனில் இருப்பான், வயசு பெரிய பெரிய பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருப்பார். அவன் சில பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய தவறு பண்ணியிருப்பான். அரசியல் எடுத்துகிட்டா நம்ம பெரிய மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருப்பார், அவனுடைய பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பெரிய கேவலமாக இருக்கும் லைஃபு. அப்படிங்கிறது தவறு செய்கிற ஆட்களில் வந்து வயசு, அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்துலாம் கிடையாது. இந்த மாதிரியான சபலிஸ்டுகள், இந்த மாதிரியான பொம்பளை பொறுக்கிகள் எல்லா தளத்துலையும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்படிங்கும் போது நம்ம தான் அந்த இடத்துல ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக எடுத்துக்கணும். இந்த இந்தியா முழுக்க இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமை சில நாட்களாகவே ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. மூளைக்கு மூளைக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டுட்டே இருக்குது தினமும். குறிப்பாக நம்ம உற்று பார்த்தோம்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும்தான் இந்த பாலியல் துன்புறுத்தல் அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் ரீதியான காரணம்? கண்டிப்பாக அரசியல் இருக்குது. இப்போ மம்தா பானர்ஜி அங்கே இருக்கிறாங்க. இப்போ அந்த மருத்துவ மாணவி கொலை நடந்திருக்கு, படுகொலை நடந்திருக்கு, மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். மம்தா பானர்ஜி 10 நாளில் தீர்ப்பு கொடுத்து அவங்கள தூக்கில் போடணும். அதுக்காக இந்த மகிரமாக மன்னிப்பு கேட்குறேன். அடுத்த கூட்டத்தொடரில், சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு இனிமேல் இது நடக்காத அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வட இந்திய சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எதுவுமே நடக்காதல மாதிரி இது மட்டும்தான் நடந்துட்டு இருக்க மாதிரி தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. அதே பிஜேபி ஆளக்கூடிய ராஜஸ்தானில் 3 வயது பொண்ணு தன் தாயோட ரோட்டில் படுத்திருக்கா. அந்த பொண்ணை கொண்டு போய் கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க, 3 வயசு பொண்ணை. அந்த செய்திகள்லாம் ஏன் பெருசாக்கப்படல? அப்படிங்கும் போது பாலியல் பிரச்சனைகள்ங்கிறது இன்றைக்கி தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சு, ஒரு கூட்டு குடும்பம் கலாச்சாரம் செஞ்சு போச்சு, நம்மளுடைய வாழ்வியல் முறை மாறி போச்சு. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான தவறுகள் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல நடக்க தான் செய்யுது. அது தனியாக நம்மளுடைய சுய கட்டுப்பாடு, நம்மளுடைய ஒழுக்கம், இதுதான் முக்கியம். அதில் தான் நம்ம காப்பாற்ற முடியும். பாஜக மாநில ஆளுங்களாக இருந்தால் அதை ஒரு அஜெண்டாவாக வச்சு இதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக பண்ணுறாங்க. இப்போ கேரளா நடக்கக்கூடிய சம்பவத்திற்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது. அரசியல் அவங்க ஊதி பெருசாக்குறாங்க. நீ கேரளா சேனலில் போய் பாருங்கள், கேரளாவில் வேறு எதுவுமே நடக்கலையா? அந்த ஒரு 3 நாளாக எத்தனையோ பேர் இறந்துருக்கலாம், எத்தனையோ பேர் நடந்திருக்கலாம், எத்தனையோ நிகழ்ச்சி நடந்திருக்கலாம், நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம், எத்தனையோ பேர் வயநாட்டுக்கு டொனேட் பண்ணியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், வீடு இது பண்ணியிருக்கலாம். அந்த லைஃப் என்னன்னு யாருக்கோ தெரியுமா? இது மட்டும் தான் நடக்குது உலகத்தில். இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டேன்னா, ஏன்னா இப்போ 91 வந்து ஒருத்தன் இது பண்ண பார்த்தான், 2000 ஒருத்தன் இது பண்ண பார்த்தான்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆளுங்கட்சியின் மீது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னா உடனே அதை ட்ரிக்கர் ஆகும். அதை கையில் எடுத்து ஒவ்வொரு மாநிலமாக அந்த அஜெண்டாவை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக அரசியலை உத்து நோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பல கேள்விகளுக்கு மிக ஆழமான பதில்களை சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.